ஸ்ரீ குருப்யோ நமக. மகா பெரியவா மகிமைகள். ஒரே நாளில் 1000 பிறை. ஒரு வயதான தம்பதியர் பெரியவா தரிசனத்திற்காக காஞ்சி வந்தார்கள். அவர்கள் மனசில் இருந்த சந்தேகத்தை சுவாமிகளிடம் சொன்னார்கள். எங்களுக்கு 80 வயது பூர்த்தியாகிவிட்டது. குழந்தைகள் சதாபிஷேகம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்துறா. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை என்றார் வந்தவர். ஏன் இஷ்டமில்லை என்று பரிவோடு கேட்டார் பெரியவா. 1000 பிறை கண்டவர்னு பத்திரிகையில் போடுவா இல்லையா? 1000 பிறை கண்டாதானே சதாபிஷேகம் பண்ணிக்கலாம். பிறை தரிசனமே செய்யாத நான் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டார் அவர். அது தப்பில்லையா என்று வந்தவர் சொன்னார். அவரது வெகுளித்தனமான ஆனால் விவாதம் பூர்வமான பேச்சை கேட்டு சிரித்தார் பெரியவா. அப்படி பார்த்தால் உலகத்தில் யாருமே சதாபிஷேகம் செஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்படி சொன்ன பின் கொஞ்ச நேரம் யோசித்து, சரி அது பற்றி பின்னால பேசலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் சகசிரலிங்க தரிசனம் நிதானமாக இருந்து தரிசனம் பண்ணிட்டு சாயந்தரமாக வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவளும் நிதானமாக சகசிரலிங்க தரிசனம் செஞ்சுட்டு சாயந்தரமாக திரும்பி வந்தா. பெரியவா, என்ன நிதானமாக தரிசனம் பண்ணினேளா அப்படின்னு கேட்டா. இவாளும் நல்ல தரிசனமாச்சு பெரியவா அப்படின்னு சொன்னான். அப்போ நீங்கள் சதாபிஷேகம் பேஷா பண்ணிக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்ல, அது எப்படி அப்படின்னு கேட்க, ஆமாம், ஒவ்வொரு லிங்கத்தின் சிரசிலும் பிறை இருக்கும் அல்லவா? 1000 பிறை தரிசனம் செய்ய சொல்லேன் அல்லவா? அதனால் 1000 பிறை தரிசனம் ஆயிடுத்து. அதனால் நிம்மதியாக சதாபிஷேகம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரித்து ஆசி கூறி அனுப்பி வைத்தார். அவர்களும் மன நிம்மதியோடு விடைபெற்றனர். இது மாதிரியான விளக்கம் பெரியவா மட்டும்தானே கொடுக்க முடியும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா. சரணம் சங்கரா.